குட் மார்னிங், எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன், சின்ன வயசில் பாசமாக இருந்த ஒரு விஷயத்தை தான், பாசமான தங்கச்சி, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். போன ஞாயிற்றுக்கிழமை என்னோடய ஃப்ரெண்டோட ஊர்லேருந்து ஒரு பத்திரிக்கை வீட்டுக்கு வந்திருக்கு. ஃப்ரெண்டு ஊர்லேருந்து பத்திரிக்கை வந்திருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான். எப்படியாவது அந்த விசேஷத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசேஷத்துக்கு போனேன். அங்கே போகும்போதெல்லாம் ஃப்ரெண்டோட அண்ணன், ஃப்ரெண்டோட தம்பி, தங்கச்சி இவங்க ஞாபகம்தான். போனேன், கல்யாணத்துக்கு போனேன். ஃப்ரெண்டோட அண்ணன் வந்தார். டீ சந்திரா, எப்படா இருக்கு, நல்லா இருக்கியாடா? ஃப்ரெண்டோட தம்பி, அண்ணே என்னண்ணே ரொம்ப நாளாச்சு பார்க்கவே இல்லை, எவ்வளோ வருஷமாச்சுன்னே பார்த்து அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்து தாங்க, கொஞ்ச நேரம் தாங்க ஆச்சு, பைக்கில் ஒருத்தங்க வந்தாங்க. அண்ணே எப்படின்னே இருக்க, என்னண்ணே ரொம்ப நாள் ஆச்சு, எப்படின்னே இருக்க அப்படின்னு. அந்த பாசத்தை மறக்கவே முடியல. அந்த நண்பரோட தங்கச்சிலாம் நம்ம தங்கச்சி. அந்த தங்கச்சி அவர் ஒரு எஸ்ஐயை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஊருக்கு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாராம், அவர் எங்கள் ஏரியாவில் எஸ்ஐயாக இருக்கார். எங்கள் ஏரியாவில் காஞ்சிரங்குளம் அந்த ஏரியாவில் எங்கள் ஊருக்கு அடிக்கடி அவர் வருவார், ஏதாவது இது இன்சிடெண்ட்டாக போலீஸ் விசாரணைக்காக. காஞ்சிரங்குளத்துக்கு போனேன்னு சொல்லுவாராம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், காஞ்சிரங்குளம் போனால் எங்கள் அண்ணன் 3 அண்ணன் இருக்காங்க, நீங்கள் பார்க்காம வந்துட்டீங்க, எப்போ போனாலும் எங்கள் அண்ணங்களை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். 3 அண்ணன் பேரை மட்டும் நீங்கள் போய் சொல்லுங்கள் அங்கே அப்படின்னாங்களாம். அங்கே போய் ஒரு நாள், சரி இவ்வளோ நாள் சொல்லிகிட்டே இருக்காங்களே, நம்ம ஒரு வாட்டி கேட்போமேன்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்காரு. எங்கள் அண்ணன் பேரை விசாரிச்சுட்டு, இங்கே தான் இருக்க அவங்க தோட்டம், போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் போலீஸ் எஸ்ஐ அந்த ட்ரெஸ்ஸோட எங்கள் அண்ணன் இருக்க தோட்டத்துக்கு போயிருக்காரு. போனோன்னா எங்கள் அண்ணன், என்னடா எஸ்ஐ வர்றாரு, என்ன தெரியலடா, என்ன சார் எப்படி சார் இருக்கீங்க? நான் ஜெயா வீட்டுக்காரரு, மகாலிங்கம்ன்றது இங்கே யார் அப்படின்னு. நான் தான் ஜெயாவா, சொட்டதட்டி ஜெயாவா, அவரா அப்படின்னு. அவங்க நல்லா இருக்கீங்களா, அவனா பாப்பா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி, வாங்க மாப்பிள்ள உட்காருங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அவருக்கு இளநீ வெட்டி கொடுத்து, அங்கே கொஞ்ச நேரத்தில் அங்கே தோட்டத்தில் இருக்க அத்தனை காய்கறிகளையும் ஒரு பையில் போட்டு கட்டி மொத்தமாக பெரிய சாக்கு பையாக போட்டு அவருக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க. அவர் எப்பயுமே ஒரு நியாயமான அதிகாரி, எங்கே போனாலும் லஞ்சம் அது எதுவுமே வாங்காத ஒரு அதிகாரி, எந்த பொருளும் கொண்டு போகாத அதிகாரி. அவர் எங்கே போனாலுமே திரும்பி போந்து பார்க்கும்போது ஏதோ வாங்கிட்டு வந்துட்டாரான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்கிட்டு போகாத ஒரு அதிகாரி. அப்படிப்பட்ட அதிகாரி இப்போ கண்டிப்பாக அதை கொண்டுட்டு போய் தான் ஆகணும். தங்கச்சி பாசம் அப்படிங்கிற அண்ணன்கள் கொடுக்குற அந்த விஷயத்தை வாங்கித்தான் போகணும். வாங்கிட்டு சந்தோஷமாக கொண்டு போய் தங்கச்சிட்டு கொடுத்துருக்காரு. அப்போ தான் சொன்னார், அவங்க அண்ணங்க எப்படி எல்லா 3 அண்ணனையும் அப்படியே கூட்டி கொண்டு, அவர் மட்டும் இல்லை, நாங்கள் எங்கள் இருந்த இடம் எல்லாத்தையும் கூட்டு வந்து காமிச்சிருக்காரு. நானும் எங்கள் அண்ணனும் அதை சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவங்களையும் நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எதுவுமே நம்ம கொண்டு வரலை. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அதே மாதிரி மலேசியாவில் ஒருத்தர் இருக்கார். மலேசியாவில் வேலை பார்த்தார், மணின்னு சொல்லி. நான் ஆஃபீஸ்க்குள்ளே இருப்பேன். நான் ஆஃபீஸ் ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூட்டே நான் தான் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுவேன் எங்கள் கம்பெனியில் மலேசியாவில், அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக. அங்கே ஸ்கிராப் மெட்டல் கம்பெனியில் ஒரு நண்பர் அந்த இரும்பெல்லாம் கரெக்டாக இந்த காயில் கட் பண்ணி எடுப்பார். ஒரு மோட்டார் இருக்குன்னா அதை உடைச்சி எடுத்து வெல்டு பண்ணி அந்த காயில் எடுப்பார். அவர் பேர் மணி. எப்பயும் கரெக்டாக 1:30 மணிக்கெல்லாம், கரெக்டாக 1:30 மணிக்கு ஒரு கால் வரும். இப்போ இந்தியாவில் ஒரு கம்பெனியில் மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கார். 1:30 மணிக்கு 1 மணிக்கு கரெக்டாக கால் வரும். நம்ம எவ்வளோ பிஸியிலேருந்து சில நேரம் சாப்பிடாமையும் அங்கே ஓடி அவசரமாக நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட அந்த 1 மணி காலை கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணிடுவேன். 2 நிமிஷம் நாங்கள் பேசினா கூட அந்த பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துவோம். அவர் பேசும்போது என்னெல்லாம் இப்படிலாம் இருக்குன்னு தான் பேசுவார். மலேசியாவில் வாழா போலான்னு பேசுகிறது ஒரு முதல்ல என்னடா வாழா போலான்னு சொல்கிறாங்களேன்னு பார்ப்பேன். கடைசி காலத்தில் எனக்கே அந்த வாழா போலான்னு பேசுகிறது
ஒரு ஒரு பொழுதுபோக்காக சந்தோஷ விஷயமாயிருச்சு. என்னலா இப்படிலாம் இருக்க, சாப்பிட்டியாலான்னு சொல்லுவார். நானும் சொன்னேன், ஆமலா சாப்பிட்டியாலா, எப்படிலாம் இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கரெக்டேத்துக்கு அடிச்சிடலா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவேன். அப்போ சொல்லுவார், பகவத்கீதையில் இருக்க விஷயத்த சொல்லுவார் அவர். ஏலா என்னத்தெல்லாம் கொண்டு வந்தோம், என்னத்தெல்லாம் கொண்டு போக போகிறோம், அதாலா உண்மையில சந்தோஷமாக இருக்கலாம் பேசுகிறதுன்னு சொல்லுவார். அது மாதிரி அவரையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். அதனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள், சில நேரங்கள் நமக்கு கிடைக்காத நேரங்கள், கிடைத்திருக்கிற நேரங்கள், அந்த நேரங்களை உங்களால் பண உதவி வேறு எதுவும் உங்களால் பண்ண முடியலனாலும் அந்த பாசத்தை எங்கேயும் மறந்துடாதீங்க. வாழ்க்கையில் அந்த தருணங்கள், அந்த பழைய ஞாபகங்களை, அந்த நண்பர்களை, அந்த பாசமான விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாசத்துக்கு இடம் கொடுங்க. கண்டிப்பாக பாசம்தான் என்றைக்கும் ஜெயிக்கும். பாசம் ரொம்ப முக்கியம். நண்பர்கள் ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ். இது வரைக்கும் என்னோட இந்த பழைய ஞாபகங்களை ஞாபகப்படுத்தினதுக்கும் உங்களுக்கும் தேங்க்ஸ்.